கர்த்தருடைய பசுத்த நாமம் என்றென்றும் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகள், இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் அல்லது இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட இந்த 4வது மாதத்தில் பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 3 மாதங்களை கடந்து வந்து விட்டோம். 4வது மாதத்தில் நம்ம என்ட்ராயிருக்கிறோம். இந்த வருஷம் இப்போ தான் பிறந்தது மாதிரி இருக்குது. கிடுகிடுன்னு 3 மாதம் ஓடிடுச்சு பார்த்தீங்களா? அவர் காட் இஸ் ஸோ கிரேட். நம்முடைய அப்பா நம்முடைய நடுவில் பெரியவர், அவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும் மாதம். த மந்த் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் காட்ஸ் வேர்டு என்று கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றும் மாதம் என்று நாம் இந்த மாதத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் பெயர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். ஆமாம், அவர் உங்களுக்கு பல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவற்றில் சில நிறைவேறி உள்ளன, சில நிறைவேறாமலும் இருக்கிறது. ஆனால் நிறைவேறாமல் இருக்கிற வாக்கு தத்தங்கள் எதற்காக நிறைவேறாமல் இருக்கிறது தெரியுமா? நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாள் வைத்திருக்கிறார், அதில் நிறைவேற்றுவார் என்பதை சொல்லுவதற்காகத்தான். நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும். என்னதான் இருந்தாலும் நல்ல பசி எடுத்து புசித்தோம்னா சாப்பாடு, என்ன சாப்பாடாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கு இல்லையா? அதே போல் கர்த்தருடைய சமூகத்தில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையேன்னு கவலைப்படாதீங்க. நிறைவேறாத வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிச்சயமாக சரியான குறித்த வேளையிலே அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும் மாதம் என்ற அந்த தலைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம்தான் நமக்கு இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சாலமோன் ராஜாவானதுக்கு பிறகு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார். ஆலயம் கட்டுவது பற்றிய விஷயத்தை கர்த்தர் தாவீதுக்கு உன் மகன் வந்து கட்டுவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதை பாருங்கள், சந்தோஷமாய் இப்பொழுது மகன் கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்கிறார். தேவனுடைய பிள்ளையில சாலமோன் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட்டார். அதனால தான் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்கிறார். என்ன வாக்கு? ஆலயம் கட்டும்படி உன் மகனை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வாக்கு நிறைவேறுகிறது. அதுதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார், அதில் சந்தேகமில்லை. இந்த மாதம் உங்களுக்கு அதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிங்க. சரி, கர்த்தர் எதையெல்லாம் இம்மாதத்தில் நிறைவேற்றுவார்னு நாம் பார்க்க போகிறோம். யோபு 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு குறித்திருக்கிறதை, எஸ், the Lord is there to perform what is appointed for me. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார். என்னங்க, நம்ம குடும்ப வாழ்வில் இருந்தாலும், பொருளாதாரத்தில் இருந்தாலும், சமுதாயத்தில் இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், என் ஆண்டவர் நமக்குன்னு குறித்திருக்கிறதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். யோபு அதை விசுவாசித்து சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிப்போம். சங்கீதம் 20:4 சொல்கிறது, Psalm 20:4, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஸோ நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? நம்முடைய மன விருப்பத்தை தருகிற கர்த்தர். முதலாவது தேவ பிள்ளைகளை, எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், மன விருப்பத்தை தருவார், அதை நிறைவேற்றுவார். சங்கீதம் 20:5 சொல்கிறது, Psalm 20:5 says, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் மாத்திரமல்ல, மன வேண்டுதல்கள், நம்முடைய வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர், நீங்கள் என்னென்ன காரியம் கேட்டீங்களோ அத்தனையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த மாதம் கர்த்தர் நிறைவேற்றும் மாதம். பயப்படாதீங்க, கர்த்தர் சொன்னதை செய்யும் மாதம், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும் மாதம்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 1:12 சொல்கிறது. ஜெரேமியா சாப்டர் 1:12 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். எஸ், ஐ எம் ரெடி டு பெர்ஃபார்ம் மை வேர்ட் என்று ஆண்டு சொல்லுகிறார். என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 33:14 ஜெரேமியா சாப்டர் 33:14 அதில் சொல்லும்போது, இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்துக்கும், அப்படின்னா நம் ஒவ்வொருவருக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாட் அ குட் லார்ட்! நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார், நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். அது மாத்திரல்ல, என் வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுவேன் சொல்கிறாரு. தொடர்ந்து நான் சொன்ன நல்வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். எவ்வளோ அருமையான கர்த்தர் பாருங்க. ரோமர் 4:21 ரோமன்ஸ் சாப்டர் 4:21 அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகையினால இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும்னு நீங்களும் ஆபிரகாமை போல விசுவாசத்தோட நம்பி காரியத்தை செயல்படுத்தும். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு ப்ரொசீட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார். ரோமர் 9:28 சொல்கிறது. ரோமன்ஸ் 9:28 அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. For he will finish the work and cut it short in righteousness, because the Lord will make a short work upon the earth என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நீதியோட சீக்கிரமாய் கர்த்தர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்ற போகிறாரா? நீங்கள் நம்புங்க, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்ய தீவிரமாய் அவர் புறப்பட்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். The Lord will perfect that which concerns me. Your mercy, O Lord, endures forever. Do not forsake the works of your hands என்று மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படவோ பதறவோ வேண்டாம். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும் மாதம் இது. நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், மன விருப்பத்தை தருவார், வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொருவருக்கும் நல்வார்த்தை, சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதீங்க, அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்கிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக. ஹல்லேலூயா! கர்த்தர் அப்படி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளை பூரணமாய் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆமாப்பா, நீங்கள் சொன்னதை செய்யும் கர்த்தர், சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் கர்த்தர். அந்த வார்த்தைக்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகள் இந்த வசனங்களினால் ஆசீர்வதிக்கப்படுவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் முகவரி: தரிசன தேவசபை ஜெப வீடு, 7D வைத் தெரு, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9441108009. மேலும் விவரங்களுக்கு 96290558
872 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். Our address, Vision Church of God Prayer House, 70 White Street, Chettipalayam Road, Pothanur, Coimbatore, 641023, Tamil Nadu, South India. Mobile number 9431100809. For more details, contact us through WhatsApp. Our WhatsApp number 9629055872. உங்கள் ஜெபத் தேவைகளை info@visionchurchofgod.com என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள் மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.